ஏமா என் பொண்ணு இறந்துட்டான்னு நான் எப்படி நம்புறது? இது உங்க பொண்ணு போட்டோ தானே? என்னங்க நம்ம பொண்ணு நம்மள விட்டு போயிட்டாளேங்க. கமலா, இது உங்க பொண்ணோட புடவை தானே? இது நம்ம பொண்ணோட புடவை தாங்க. என் பொண்ணு செத்து போயிட்டாளா? ஐயோ, நான் அவளை எப்படி எல்லாம் வளர்த்தேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுறதே. என் பொண்ணை என்னால பார்க்க முடியாது. என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. ஐயோ கங்கா! டாக்டர் சார், என்னாச்சு சார்? சார், நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டா. இனிமே நம்மளால அவளை பார்க்க முடியாது. போயிட்டா போயிட்டா. என்ன சார், உங்க பொண்ணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டான்னு சொன்னீங்க. இப்ப எப்படி அழறீங்க? என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போன கோவத்துல சொல்லிட்டம்மா. நான் ஒரு பாவிமா, நான் ஒரு பாவி. என் பொண்ணு அப்படி என்னமா பெரிய பாவம் பண்ணிட்டா. அவளுக்கு ஏமா இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணும்? ஆமா, அவளை இந்த வீட்டு ராஜகுமாரி மாதிரி வளர்த்தம்மா. என்னை விட்டு போயிட்டாலே. அழாதீங்க சார், நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர். நீங்க அழறத பாக்க என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. டாக்டர் என்னமா பெரிய டாக்டர்? என் பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நல்லபடியா வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல என்னால. என் பொண்ணு செத்துட்டான்னு சொன்னீங்களே, உண்மையிலே அவளை கொன்னுட்டீங்களேங்க. அம்மா அம்மா, என் பொண்ணு எங்கம்மா வச்சிருக்கீங்க? அவ உயிரோட இருக்கும்போது தான் எங்களால பார்க்க முடியல. இப்போ அவ பார்க்கணுமா? வாமா. உங்க பொண்ண பாக்கணுங்கிறீங்க, அவ மேல உங்களுக்கு கோபம் இல்லையே? ஐயோ, எனக்கு எப்பவுமே அவ மேல கோவம் இருந்தது இல்லம்மா. இங்க பாருமா, யாரையும் நம்பி போறாளே, அவ வாழ்க்கையை அழிச்சுக்க போறாளேன்னு ஒரு கோவத்துலதான் அப்படி திட்டேன். என் பொண்ணு நான் பாக்கணுமா? உங்க பொண்ண பாக்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அவ உங்க பக்கத்துலதான் இருக்கா. வாங்க போலாம். கங்கா, வாமா வா. வா கங்கா. எழுதுருமா, எழுதுருமா கங்கா, எழுதுரு. இத்தனை நாளா எங்கம்மா போயிருந்த? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. கமலா, நம்ம கங்கா வந்துட்டா. பரவாயில்லம்மா, பரவாயில்லம்மா, ஒண்ணு இல்ல. வா உள்ள போ. அம்மா நீ உள்ள வாம்மா, வா உள்ள வா. அழாதம்மா, அழ. கழுத்துல இருக்கிற தாலி தானே உன்னை இந்த வீட்டுக்குள்ள வர வைக்குது. இந்த நீ கட்டின தாலி. அம்மா வேண்டாம்மா, பயப்படுறியாம்மா? தாலி சும்மா கழுத்துல தொங்கினா போதுமா? அந்த தாலியை கட்டினவன் உண்மையா இருக்கணுமா?
அம்மாங்க, ஜெயந்தியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி மாப்பிள்ளை போய் 2 நாள் ஆகுது. இன்னும் வரலையேம்மா. எனக்கு பயமா இருக்கு. நீ ஏமா பயப்படுற? அந்த ஆளு முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கல. அவர் எங்க திரும்ப வந்துருவாரோன்னு தான் நான் பயப்படுறேன். அவருக்கு ஒரு போனாவது பண்ணுமா? நான் எதுக்கு போன் பண்ணணும்? அவங்க 2 பேரும் எங்கேயாவது சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் போன் பண்ணி அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணுமா? அதான் எல்லாம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சே. அங்கேயே எங்கேயாவது ஒரு வீட்டை எடுத்து தனியா வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி விடக்கூடாதுமா. அப்புறம் ஓ வாழ்க்கை என்ன ஆவறது? இனிமே எனக்கு என்னமா ஆகுறது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. எனக்கு உடம்பு சரியானதும் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போய் உன்னை காப்பாத்துறேம்மா. என்ன காப்பாத்த என்னமா இருக்கு? முதல்ல ஓ வாழ்க்கைய காப்பாத்த பாருமா. அதுக்கு என்ன என்னமா பண்ண சொல்ற? அவர்கிட்ட போய் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா என்ன கைவிட்டுறாதீங்கன்னு கெஞ்ச